மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சரி விடுங்க, நானே வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனேயே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அடுத்த சில நிமிஷங்களிலே நடந்த ஒரு சம்பவம். அவர் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கும் தேவனுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் நிறைய பேர் சபையிலே இருக்கிறார்கள். இது என்னன்னா ஒரு அறியாமையா அல்லது அதை குறித்த ஒரு தெளிவில்லாமையா அல்லது அதை குறித்த ஒரு அக்கறையற்ற ஒரு நிலைமையாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. தேவனுடைய பரிசுத்தாவியின் அபிஷேகம் நம்மேல் வருவதற்கு அது உணர்த்தும் அடையாளம் என்ன, அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதின் அந்த உணர்த்தும் அடையாளம் என்ன, எதுக்காக கர்த்தர் அந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறார், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்கிறதா இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். இன்னைக்கு நாம எதுக்காக கடவுளை தேடுறோம்னா எல்லாருமே சொல்லுவோம், நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் என்ன பண்றோம், நம்ம தேடுறோம். ஆனா அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். இன்னைக்கு பொதுவா பாரம்பரிய சபைகளிலே ஒரு கருத்து உண்டு. என்னன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டாவே நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது தவறான கருத்து. ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில நம்ம மூழ்கி எடுக்கிற ஒரு விஷயம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நாம் ஒரு அபிஷேகத்தை நாம் பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் நம்ம மனம் திரும்பினவர்கள் எல்லாரும் எடுக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை கண்டு பரலோகம் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 பேரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். யாரு? ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள். 3 பேருக்கு தான் அபிஷேகம். வேற யாருக்கும் அது அந்த பாக்கியம் கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ சபைக்கு ஏதோ ஒரு சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் தேவன் சபை முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, என்னங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தோட பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. தேவதூதன் தோன்றி சொன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பெயரிடுவாய்? இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்பது அவருடைய மனுஷீக பெயர், அதுக்கு இரட்சகர்னு அர்த்தம். ஆனா கிறிஸ்து என்பது அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். கிறிஸ்து என்பது என்னங்க? கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு இயேசுவாக இருந்த வரைக்கும் 30 வருஷம் பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை. இவரு நல்லா சுகமா வாழ்ந்தாரு, இவருக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவாய் மாறினாரோ அப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அபிஷேகத்தின் பின்பாக ஒரு பெரிய ஸ்தோத்திரம் காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது.
அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதாரண ஒரு மனிதனாய் இருந்த இயேசு இப்பொழுது ஸ்தோத்திரம் அவர் தேவ மனுஷனாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. யோசி பாருங்க, தேவாலயத்துல இல்ல எத்தனையோ இடங்கள்ல இயேசு 30 வருஷமா போயிருக்கிறார், வந்திருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயும் அதை ஒரு என்ன சொன்ன எந்த ஒரு அற்புதங்களோ அடையாளங்களோ அல்லது தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ததாகவோ நீங்க எந்த இடத்துலயும் வாசிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணாரு? 12 வயசுல பிரசங்கம் பண்ணார் இயேசு. என்ன எல்லாம் பண்ணார். ஆனா அங்க ஒரு கிரியைகளும் இல்லை. ஆனால் எப்பொழுது அபிஷேகம் மேல வந்ததோ அதுக்கப்புறம் அவர் செய்யறது எல்லாமே பரலோகம் நமக்கு எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க சாதாரண மனுஷனா இருக்கிற வரைக்கும் பரலோகம் கூட உங்களை கவனிக்காது. பரலோகம் எப்ப தெரியுமா உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும்? நம்ம எப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று வாழ ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் பரலோகம் கணக்கெடுக்க ஆரம்பிக்கும். சாத்தான் கவனிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். இந்த பூமியில ஸ்தோத்திரம் என்ன சொன்ன ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்றார் என்றால் அது நமக்கு எதை உணர்த்துகிறது? முதல் காரியம் அது எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னா, நீங்க ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஏசாயா 43 21 நீங்க வாசி பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது எங்க எதை குறிக்கிறது? இந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய நம்பிக்கைக்கும் அங்கீகாரத்துக்கும் இவர்கள் பாத்திரவான்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்றாருன்னா கர்த்தர் அந்த மனுஷனை நம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அபிஷேகம் பெறாதவர்கள் உங்களை குற்றப்படுத்த நான் சொல்லல. நீங்க உடனே செய்ய வேண்டிய ஒரு காரியம், கத்தி கதறியாவது எப்படி ஆகிறோம் ஸ்தோத்திரம் தேவனுடைய அபிஷேகத்தை பெறுகிறதுல நீங்கள் ரொம்ப தீவிரமா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் யோவான் 2ஆம் அதிகாரம் அதுல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் அவர்களை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அவர்களை நம்பி அவர்களுக்கு இணங்கவில்லை. என்ன பண்ணாருங்க? இயேசு எல்லாரை குறித்தும் அறிந்திருந்தார். ஆனால் மனுஷர்களை நம்புறதுக்கு கர்த்தர் தயாரா இல்லை. ஏன்? ஆண்டவர் நம்பினவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏமாத்தினாங்க. கர்த்தர் தேவதூதனை நம்பினார், அவன் கர்த்தருக்கு விரோதமா எழும்பி கர்த்தரை ஏமாற்றினான். கர்த்தர் ஆதாமை நம்பினார், ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக அவன் வாழ ஆரம்பித்தான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நம்பினார், அவர்கள் ஏமாற்றினார்கள். இப்படி பல ஏமாற்றங்களை சந்தித்தவர் இப்ப இனி யாரையும் நம்புறதா இல்ல. அவர் நம்பினாதான் ஒரு மனுஷனை அபிஷேகமே பண்ணுவார். இந்த அபிஷேகம் எதை நமக்கு சொல்லுது? கர்த்தர் உங்களை அபிஷேகித்தால் பரலோகம் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அங்க சொன்ன வார்த்தை, இதோ இந்த ஜனத்தை என்று தேவன் கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொன்னாரே, அது யாரை குறித்து? தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையை வேற ஒரு ஸ்தோத்திரம் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். இதுல நீங்க கவனமா இருந்தாதான் உங்க இந்த பூமியில நாம கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிங்க, நான் குற்றப்படுத்த சொல்ல மறுபடியும் சொல்றேன். தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க பெறலனா இன்னும் கர்த்தருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரவானாய் மாறவில்லை. உங்களை பரலோகம் நம்பி இணங்கவில்லை. கர்த்தர் இன்னும் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கல. உங்களுடைய வாழ்க்கை அங்கீகரிப்புக்கு தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானா இன்னும் மாறலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்புற மாதிரி நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும். அல்லேலூயா. யாக்கோபின் சகோதரர்கள் யாக்கோபின் புத்திரர்கள் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றாங்க, நாங்கள் நிஜஸ்தர் என்பதை எதினால் விளங்க பண்ணுவோம். நாங்கள் நிஜஸ்தர் என்பதை எதினால் விளங்க, நாங்க உண்மையானவங்களா, பொய் இல்லை. இன்னைக்கு பரலோகம் நம்மளை நம்பணும். ஏதாவது செய்தாகிலும் கர்த்தர் நம்மை நம்பும்படியான கிரியைகளை நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஏன் இந்த செத்த வாழ்க்கை? ஏன் இந்த பூமியில ஒரு நடவிடமா வாழ்ற ஒரு வாழ்க்கை? காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிடும்.
அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தர் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். என் ஆவி அவர்களுக்குள் வைப்பேன், அவர்கள் உயிரடைவார்கள். உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஆவி அவர்களுக்குள்ள வைப்பேன், அவர்கள் உயிரடைவார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தருக்கு இத்தனை வருஷம் சபைக்கு வரோம், இத்தனை வருஷம் ஜெபம் பண்றோம், பைபிள் கூட படிக்கிறோம், சில நேரம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யலான்னு கூட செய்யறோம். ஆனா ஏன் ஒரு வெறுமை உள்ளத்துல, ஏன் ஒரு விரக்தி, ஏன் ஒரு என்ன சொன்ன ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கை இப்படி, ஏன் தெரியுமா இந்த எண்ணம் வருது? தேவனுடைய அபிஷேகம் இன்னும் நம்ம மேல வரல. பரலோகம் நம்மள நம்பல. என்ன பிரதர், என்ன நம்ப மாட்டீங்களா? நான் நம்புறது இருக்கட்டும், பரலோகம் நம்பியிருக்கா? பரலோகம் உங்களை நம்புதா? கொஞ்சம் கவனமா இருங்க. இது கடைசி காலம். தேவன் நம்மை அங்கீகரித்தால் ஒழிய நம்ம மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற மாட்டார். தேவன் நம்மை நம்பாவிட்டால் நம்ம மேல ஸ்தோத்திரம் அவருடைய தைலம் விழாது. அல்லேலூயா. எல்லார் மேலேயும் பழைய ஏற்பாட்டுல கொண்டு போய் ஊத்திட்டு இல்லை, ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு பாக்கியம், கர்த்தர் ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லார் மேலேயும் ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில அவர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப அபிஷேகம் முக்கியமா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. கர்த்தரோ அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். கர்த்தரோ என்ன பண்ணாருங்க? ஆதாமுக்கு வர பண்ணினார். ஆமா. அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே என்கிட்ட கேட்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க ரெஸ்பான்ஸ். ரொம்ப அவ்வளவு உத்து கவனிக்கணும்லாம் இல்லை, சாதாரணமா பாருங்க, பார்த்து நான் கேட்கறதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கணுமா வேண்டாமா? ஆமே. சத்தம் சொல்லுங்க, ஆமே. அல்லேலூயா. ஆமா, நான் என்ன பரலோகம் அங்கீகரிக்கணும்னா நான் ஏதாவது பண்ணணும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த அபிஷேகம் எதை எனக்கு உணர்த்துகிறது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்க வாசிக்கும் போது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த அபிஷேகம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, கர்த்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நமக்கு உணர்த்துகிறது. புரியுதுங்களா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானா என்ன பண்ண முடியாது, இதுக்கு வர முடியாது. கர்த்தர் தான் ஏற்படுத்தணும். அப்பனா கர்த்தர் ஜெபம் பண்ணாரு. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேரை கர்த்தரை அழைச்சார். என்ன பண்ணாருங்க? நிறைய பேரை கூப்பிட்டார். அதுல இருந்து 12 பேர் அவர் என்ன பண்ணாரு? தனக்காக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப அந்த சிலரில் ஒருவர்களாக நம்ம இருக்கணும். இது எதற்கு அடையாளம்? கர்த்தர் நம்மை அழைத்திருப்பதற்கான உறுதி, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு உறுதி. அல்லேலூயா. நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அபிஷேகம் இல்லாம ஸ்தோத்திரம் ஒண்ணுமே கிடையாது. சில நேரம் நம்ம அழைப்பை குறித்து சில கேள்விகள் வரலாம், இல்ல நம்முடைய அழைப்புக்கு விரோதமாக போட்டிகள் வரலாம். ஆரோனுக்கு விரோதமா அப்படிதான் போட்டி வந்துச்சு. ஆரோனை மட்டும்தான் கர்த்தர் அழைச்சாரா? நாங்களும் லேவி கோத்திரம் தான், எங்களை கர்த்தர் அழைக்கலையா அப்படின்னு பல பேர் எழும்புனாங்க. எழும்பி எல்லாம் வரும்போது கர்த்தர் சொன்னாரு, எல்லாருக்கும் ஒவ்வொரு கோலை வாங்கி 12 கோலை கொண்டு வந்து என்ன பண்ண, என்னுடைய சன்னிதானத்துல வை. எவனுடைய கோல் துளிர்க்கிறதோ அவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா. 12 கோல் இருந்தது, ஆனால் ஆரோனின் கோல் மாத்திரமே ஒரு மண்ணு. அங்க பாருங்க, நைட்ல ஒரே ராத்திரியில எந்த மண்ணு கிடையாது, எந்த சூரிய ஒளி கிடையாது, எந்த தண்ணி கிடையாது, உலர்ந்து போன ஒரு குச்சி அங்கே பூ பூத்து கனி கொடுக்கிற அளவுக்கு அது மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற அழைப்பை குறித்து அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். சில நேரம் கர்த்தருக்காக வாழணும்னு நீங்க எழும்பும் போது சிலர் இப்படிதான் எழும்புவாங்க. நீதான் என்னமோ பெருசா கடவுளை கும்பிடுறியா, நாங்களாம் கடவுளை கும்பிடலையா, அப்படியா, நாங்களாம் எல்லாரையும் இது பண்ணலையா, என்ன ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலன்னா என்ன ஆகிட போகுது, எல்லாம் கேட்பாங்க. நம்ம உடனே சொல்லுவோம், ஐயோ ஆமா, என்னுடைய அழைப்பு, கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். எதுக்காக அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்களேன்? அழைப்புங்கிறது எதுக்காக அழைச்சிருக்கிறார்? என்ன
அழைப்புனா நாங்க வெறும் ஊழியம் செய்யறதுக்கா? அழைப்புங்கிறதே என்னன்னு கேட்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அதுக்கு பேர் அழைப்பு தானே. ஜீசஸ் கால். என்னை கூப்பிட்டு இருக்கிறாரு. எதுக்காக அழைச்சாரு? அதுல அந்த அழைப்பின் பின்னாடி பல காரணம் இருக்குது. என்னை இளைப்பாற பண்ண கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்னை தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியிலே வைக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்னில் மகிமைப்பட கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மூலம் நான் இந்த இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவங்க என்ன பண்ணாங்க? சொன்னாங்க, அவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், அவர்களுடைய தெய்வனே தெய்வம், அவர்களுடைய தெய்வமே தெய்வம். தானியேல் அவனுடைய நண்பர்களுடைய ஸ்தோத்திர செய்கைகளை பார்த்து சொன்னாங்களா இல்லையா? இவர்களுடைய தேவனே தேவன். அப்படி ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதுக்காக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. அழைப்பு மாறுகிற அழைப்பு அல்ல. ஸ்தோத்திரம். தேவன் அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தம்முடைய விசேஷித்த அழைப்பினாலே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்காம யாருமே வரதில்லை. அழைச்சா கூட சில நேரம் நம்ம போறது இல்லை. ஆமாவா இல்லையா? கூப்பிடுறீங்களே. இப்ப அறிவிப்புன்னு ஒண்ணு சொல்றோமே, எதுக்கு அது? இந்த அறிவிப்புங்கிறது என்னது? ஒரு அழைப்பு. இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆல்டர் கால்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? பலிபீடத்தின் அழைப்பு. பலிபீடத்தை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் ஜனங்களை அழைக்கிறதுக்கு பேர் தான் ஆல்டர் கால். சும்மா கிடையாது. தேவன் அழைக்கிறார். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அழைக்கிறார். இப்ப எங்கேயோ இருக்கிறியே மகனே, என்னை நோக்கி வா, என்னை நோக்கி திரும்பு, உன் வாழ்க்கை என்னை நோக்கி திரும்பட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த இடத்துல இருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கு. அழைக்கிறேன், இன்வைட் பண்றோம். எத்தனையோ பேர் சொல்றோம், உபவாச கூட்டம் இருக்குது, ஃபாஸ்டிங் பிரேயர், அது ஜெப கூட்டம் எல்லாம். வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறோம். சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன உடம்பு முடியல. அதை நான் ஒன்றும் கவனிக்கல. நல்லா தான் இருக்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனா தேவனுடைய சபைக்கு வர்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருவேன். எதுக்கு? கர்த்தர் இருக்கிறாரா இல்ல திரும்ப சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களான்னு பாக்குறதுக்கு வரீங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு? ஏன் வீட்டில் தானே இருக்கிறேன். அவர்கள் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கூப்பிட்டார் இல்லையா? வந்தவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இங்க தூரமா நின்று பாக்குறவங்க இல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னவங்க அவங்கள ஆசீர்வதிக்கல. சிறு பிள்ளைகள் அவரிடத்துல வர முற்பட்ட பொழுது எல்லாரும் தடுத்தாங்க, அதட்டினார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவர்களை அழைத்த தெய்வம் அவர்களை ஆசீர்வதிச்சார். நீ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதுக்காக? சபைக்கு வர மாட்டேன், ஆனா ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்? ஆமா, எனக்கு வேணும். வேலைக்கு வர மாட்டேன், சம்பளம் மட்டும் எனக்கு வந்துடணும். 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க மாட்டேன், ஆனா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அப்படியே நான் என்ன பண்ண வந்து நின்னா அங்க என்ன பண்ணணும்? அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் வாய், இந்த வாய் இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு கிறிஸ்தவம் வாயை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்குது. உலகத்துல சொல்லுவாங்க, பேச்சை குறைக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, பலத்துல, கிரியையில இருக்குது. அல்லேலூயா. கிரியையில இருக்குது. என் விசுவாசத்தை, உன் விசுவாசத்தை உன் கிரியையினால் காண்பின்னு தான் வேதம் சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? அம்மா சொல்லுங்கம்மா, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. சொல்லுங்க, செத்தது. எனக்கு விசுவாசம் இருக்குது, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அது கிரியையில காட்டு. ஆபிரகாம் தன் குமாரனை கொண்டு போய் பலியா கொடுத்ததுனாலதான் அவன் விசுவாசிக்கிறாங்கிறத கர்த்தர் அறிந்து கொள்றார். கிரியினாலதான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு விசுவாசம் போதும். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு கிரியை அவசியம். கர்த்தர் அழைக்கிறார்.
கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த அபிஷேகம் எதை குறிக்கிறது? தேவன் என்னை அழைத்த அழைப்பை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா 1000 கோள்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா 1000 கோள்கள் எதிர்த்து நிற்கலாம். எல்லாருடைய கோலையும் மோசையும் கோல் விழுங்கிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், உங்களுடைய கோல் எல்லாவற்றையும் விழுங்கி கம்பீரமா எழுந்து நிற்கும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்கதான் பிரதர் காரணம், அவங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் பிரதர். இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க பிரதர். இவங்க மட்டும் நான் இது மட்டும் நடக்கலன்னா இப்படி ஆயிருப்பேன், எப்படி ஆயிருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில பக்கத்தில் 1000 வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது. உன் கண்ணு பார்க்காதுன்னு சொல்லல, உன் கண்ணு பார்க்கும். திபு திபுன்னு வருவான், உனக்கு நேராக தான் வருவாங்க, உனக்கு விரோதமா தான் வருவாங்க. ஆனா உன்னை நெருங்க மாட்டாங்க, உன்னை தொட மாட்டாங்க. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இன்றைக்கு இந்த அபிஷேகம் நம்முடைய அழைப்பை அது உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு ஏன் இந்த வாழ்க்கையில நம்மளால முன்னேறி போக முடியல? ஏன் இந்த வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களை நம்ம கடந்து போக முடியல? ஸ்தோத்திரம். இந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் என்பது நம்ம மேல இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, கோலியாத் வந்து நின்று கதறான், எல்லாரையும் ரொம்ப தூஷணமா பேசுறான், பல காரியங்கள் செய்யறான். அங்கிருந்த ஒருத்தருக்கும் அவனை எதிர்க்கிற தைரியம் வந்துதா? ஒருத்தருக்கும் வரல. ஆனா தாவீது வரான். இப்ப இவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸோ எதுவும் கிடையாது. இப்ப யுத்த காலத்துல கத்தி எடுத்து சண்டை போட்ட எந்த பழக்கமும் இல்லை. ஆனா இவனுக்குள்ள ஒரு வேகம் வருது. அவன் கேட்கிறாங்க, இப்ப உனக்கு எதுக்கு வந்தியா அந்த வேலையை மட்டும் பாரு, நீ என்னத்துக்கு இங்க வந்த? அவன் கேட்கிற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ. என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல்ல ஒரு பிரச்சனை, இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துக்கு ஒரு பிரச்சனை. இப்ப யார் தெரியுமா? என் மேல அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இருக்குது, என் மேல ஒரு அழைப்பு இருக்குது, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் மேல இருக்குது, இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துக்காய் நிற்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ. அழைப்பு அங்க நின்ன கோலியாத்தை சும்மா அப்படி நாய் மாதிரிதான் பார்த்தது. அல்லேலூயா. அழைப்புக்கும் அழைப்பு இல்லாததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இவனுக்கு கோலியாத்து என்னமோ எல்லாருக்கும் இப்படிதான் தெரிஞ்சான். ஆனா அழைப்பு இருக்கிறவனுக்கு அவன் சும்மா சர்வசாதாரணமா தெரிகிறான். நாய் மனுஷனோட உயரமாவா இருக்கும்? சொல்லுங்களேன். அவன் சொல்றான், இவன் ஒரு செத்த நாய். யாரை பார்த்து சொல்றான்? கோலியாத்து. இவன் ஒரு செத்த நாய், நான் சிங்கத்தையே வேட்டையாடினவன். அவன் சொல்றான், கரடியை வேட்டையாடினவன். இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே. அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக எந்த சத்ருவின் வல்லமைகளும் ஒரு செத்த நாய்க்கு சமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க மேல அழைப்பு இருந்தா, அவங்க மேல அபிஷேகம் இருந்தா, எத்தனை கர்ச்சிக்கிற சிங்கங்கள் நின்றாலும் சரி, அதன் வாயை கிழித்து போடக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு மேலிருந்து வெளிப்படும். குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை உங்களுடைய கரத்தினாலே கர்த்தர் ரெட்டாய் கலந்து போட பண்ணும். அல்லேலூயா. அபிஷேகங்கிறது சாதாரணது இல்ல, அது அழைப்பு. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை அழைத்ததுக்கான அடையாளம். பரலோகம் உங்களை அழைச்சிருக்குது. ஸ்தோத்திரம். யாரோ ஒரு மனுஷன் கூப்பிட்டு நீங்க வரல, யாரோ ஒரு இல்ல, அது பிரதர் கூப்பிட்டாரு அதனால வந்தேன். அந்த பிரதர் இல்லைங்க, அவர் மூலமா கர்த்தர் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சபைக்கு வாங்க, இப்ப சாயங்காலம் ஊழியத்துக்கு போறோம், இயேசு உங்களை அழைக்கிறாருன்னு கூப்பிடுறோம். 4 பேர் வந்து சந்தோஷமா வருவாங்க, 4 பேர் எதிர்ப்பாங்க, 4 பேர் தூஷணம் பண்ணுவாங்க, சில பேர் மிரட்டுவாங்க. யார் வேணாருங்க, அதை நம்பி வருகிறவர்களை தேவன் தம்முடைய அழைப்பினாலே நிரப்பி அவர்களை தேவன் நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை. அழைப்பு, அபிஷேகம் என்பது அழைப்பின் அடையாளம், தெரிந்து கொள்ளுதலின் அடையாளம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது நம்ம பார்க்கிறோம், இந்த அபிஷேகம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது எழுதியிருக்கிறது.
அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வேத சொல்லு பரலோகத்தின் பாதுகாப்பு இருக்கும். என்ன உணர்த்துது? உங்க மேல அபிஷேகம் வந்துருச்சுன்னா பரலோக படை உங்களை சூழ்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். வேத சொல்லு சங்கீதம் 34 கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி. எதை பாளையம் இறங்கி சொல்லுங்க? நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை சூழ பாளையம் இறங்கி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பரலோக படைய அனுப்பி உங்களை காப்பாற்றுவார். பிசாசு வந்து சொல்றான், நீ குதி, உன்னை காப்பாற்ற தேவன் தூதர் அனுப்புவார். ஏன்னா உன் மேல அபிஷேகம் இருக்குது. அது பொய்யாது, உண்மை. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் இப்ப கர்த்தரை பரிச்சை பார்க்க மாட்டேன், ஆனா எனக்கு தேவைப்படும் போது தூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. எனக்கு தேவைப்படும் போது பரலோகம் தானா இறங்கி வரும். ஸ்தோத்திரம். ஐயோ, எனக்காக வழக்காட ஒருத்தர் இல்லையே, எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இல்லையே. யோபு இப்படிதான் கதறினான். என்னுடைய நியாயத்தை தேவனிடத்துல சொல்ல ஒருத்தர் இல்லையே. ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நம்ம இருக்குமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காய் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் யார் அனுப்புறாரு? எனக்கு யாருமே இல்லை. இந்த வார்த்தை யார் தெரியுமா சொல்லுவா? யார் சொல்லுவா? அபிஷேகம் வராதவன் சொல்லுவான். இந்த வார்த்தை யார் சொல்லுவா? எனக்கு யாருமே இல்லை. பைபிள் சொல்லுதுங்க, அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிஷம் தேவன் அவன் மேல், கர்த்தர் அவன் மேல் தங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட தங்கினார். யோசேப் எத்தனை இடத்துல கிடந்தான்? சிறைச்சாலையில இருந்தான், எதிரிகளால் விற்கப்பட்டான், பல இடங்கள்ல போனான். எங்கேயாவது குடும்பத்தை நினைச்சு கலங்கினான்னு இருக்கா பைபிள்ல? பைபிள் சொல்லுது அவன் சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் ஒருத்தி வந்து துணியை பிடிச்சி இழுக்கும் போது கூட சொன்னான், இப்ப நான் தனியாள் இல்லை, நீ நினைக்கிற வீட்டுல யாரும் இல்லைன்னு, என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவன் என்ன சொல்றான்? நீ நினைச்சிட்டு இருக்க, உனக்கு தெரியாது, நான் மட்டும்தான் இங்க இருக்கிறேன்னு. என் கூட ஒருத்தர் இருக்காரு, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு தெரியும். அபிஷேகம் பெற்றவனுக்கு தெரியும், நான் தனியாள் கிடையாது, எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்க்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அபிஷேகம் பெற்ற அந்த 12 பேரை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், அழைத்த அந்த தெரிந்து கொண்ட 12 பேர் உலகத்தின் முடிவு வரையில் நான் உங்களோடு. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? ஆமா, இந்த உலகம் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அத்தனை நாளும் நான் உங்களோட இருப்பேன். அல்லேலூயா. ஏதோ சண்டே ஒரு நாள் வந்து இங்க உட்காரும் போது மட்டும் இல்லை, உங்க மேல அழைப்பு இருந்தா வாரத்துல 7 நாளும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நான் ஏதோ இங்க ஜோதி நகர்ல இருக்கும்போது மட்டும் இல்லை, நான் ஸ்தோத்திர கேரளால இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஸ்தோத்ரா. நான் இங்க இல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தாவீது மேல அபிஷேகம் இருந்தது, அதனாலதான் அவன் பாடினான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி. நீங்க நினைச்சுக்கிறீங்க யாரும் இல்லைன்னு, என் கூட ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. பரலோக பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். உங்க மேல அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான்? ஏன் பயப்படுறான்? ஏன்னா உங்களை மட்டும் பாக்குறானா? உங்க பின்னாடி இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் அவங்க கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவா யுத்தத்துக்கு போக நிற்கும் போது ஒரு தேவதூதன் காட்சி கொடுக்கிறார். இந்த தேவதூதன் காட்சி கொடுக்கும் போது இவர் போய் கேட்கிறார், நீர் யாருடையவர்? எங்களுடையவரா அவங்களுடைய? அப்ப தேவதூதன் சொல்றார், நான் கர்த்தருடைய சேனையை சேர்ந்தவர். என்னது? கர்த்தருடைய சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாள விழுகிறான். ஒரு தூதனை கண்டவன தாள விழுந்து போனான். ஆண்டவர் உங்களை சுத்தி ஒரு பெரிய படையை வச்சிருக்கிறார். எலிசாவை பிடிக்க சீரிய படைகள் வருது. இப்ப வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு மாம்ச கண்கள்ல பாக்குறான், பெரிய கூட்டம் வந்திருக்குது, இன்னைக்கு நிச்சயம் நம்ம தப்ப போறது இல்ல, நிச்சயம் இன்னைக்கு நம்மள முடிச்சிருவாங்க, இதான் நம்ம வாழ்க்கையில கடைசி நாள், இதான் நான் சாப்பிட்ட கடைசி சாப்பாடு. அவனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சொல்ற எலிசா கிட்ட போய் சொல்றான், ஐயோ எஜமானனே, சீரிய படைகள் நம்மை சூழ்ந்து கொண்டது, இதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தார். அபிஷேகம் பற்றவன் அமைதியா இருந்தான். ஏன்னா தெரியும், அவர்களுக்கும் இவர்களுக்கு நடுவாக அக்கினி ரதங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை கண்கள் கண்டது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உங்க மேல அபிஷேகம் இருந்தா உங்களை சுத்தி அக்னி ரதங்கள் இருக்கும். உங்களை சுத்தி ஸ்தோத்திரம் பரலோக. அன்னைக்கு எலியாவோ அக்னி ரதங்களிலே கொண்டு போனார். எலியாவுக்கு மட்டும் இல்ல, நம்மை சுற்றிலும் அக்னி ரதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அவர்களை சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அவர்களை சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன். அக்னிக்குள்ள போறது எதுவும் வெளியே வர முடியாது, எல்லாத்தையும் சாம்பலாகிடும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சாதாரண மதில் இல்லை, அவர் அக்கினி மதிலாக. பிசாசு என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாய் அவன் அனுப்பினாலும் சரி, நம்மை பாதுகாக்க பரலோகம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர். நீங்க எல்லாம் சேர்ந்து பாருங்க. கர்த்தர் உண்டு, கையில உண்டு. வாழ்க்கையில என்ன நெருக்கம் வேணா வரலாம், என்ன பிரச்சனை வேணா வரலாம், என்ன சோதனைகள் வேணா வரலாம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா உங்களை சுத்தி எப்ப பரலோகத்தின் படைகள் உங்களுக்கு ஆதரவாக. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்க வராங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு? ஒருத்த காதை வெட்டிட்டாரு. அப்ப இயேசு சொல்றாரு, நான் இப்ப மட்டும் ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், ஒரு வார்த்தை பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா போதும், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. சொல்றாரு, இப்ப ஒரு சின்ன ஜெபம் போதும், இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். ஆண்டவர் சொன்னது அதான், உனக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாரு. அபிஷேகம் மேல இருந்தா அவன் செய்யற ஒரு சின்ன ஜபத்துக்கும் பரலோகத்துல பதில் இருக்கு. அவன் விடுற ஒரு கண்ணீருக்கும் அங்க கணக்கு இருக்கு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் அழுகிறேன்னு, யாரும் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லையே. என் கண்ணீர்கள் உங்களுடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, அதை உங்களுடைய கணக்கில் என் அலைச்சல்களில் தேவரீர் அறிந்திருக்கு. இன்னைக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவை அபிஷேகம். சொல்லுங்க, எனக்கு என்ன தேவை? அபிஷேகம். இது எதை குறிக்குது? நான் பரலோகத்தின் பாதுகாப்புல இருக்கிறேன், மனுஷ பாதுகாப்புல இல்லை. ஐசோலேட் பண்ணி ஏதாவது மெடிக்கல் பாதுகாப்புல இல்லை. நீங்க என்ன மெடிக்கல் பாதுகாப்புல இருந்தாலும் ஒரு நாள் அழிவு வரதான் செய்யும். நேற்று கூட ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் திடீர்னு, யாரும் நம்பல இவரு திடீர்னு சாவார்னு. மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மைக்கேல் ஜாக்சன் பாப் சிங்கர். அவரு தான் வீட்டில் 50 டாக்டரை வச்சிருந்தார். எத்தனை டாக்டர்? 50 டாக்டர். காலையில் எந்திரிச்ச உடனே தன்னுடைய முடியில இருந்து பாதம் வரைக்கும், நகம் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா டாக்டர்ஸும் இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அவருடைய ஆசை 150 வருஷம் நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமியில் நான் வாழ்வேன், என்கிட்ட பணம் இருக்குது. டாக்டர்ஸை கூட வச்சு டெய்லி செக் பண்ணிட்டு தான் வெளியவே வர்றது. தன்னுடைய ஸ்கின்னை அப்படியே உரிச்சு எடுத்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி. இதை செஞ்சது யார் தெரியுமா? முதல்ல மைக்கேல் ஜாக்சன் தான் செஞ்சாரா? ஏசப்பா செஞ்சார். யார் செஞ்சா? சதைய விழாயெலும்பு எடுத்துட்டு அவனுடைய சதையை வச்சு அடைச்சி அங்கே காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணார். உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி தான். இவன் தோலை டோட்டலா, அவன் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் மைக்கேல் ஜாக்சன். தோலை எடுத்துட்டு எல்லாம் வெள்ளை தோலை வச்சு அவனை ரெடி பண்ணி விட்டான். வெளியே வந்தால் தோல் கடைசி காலத்தெல்லாம் அந்த இந்த பொடுகு கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி கொட்டும் தோல். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. கடைசியில் 50 வயசு தாண்டல, இந்த உலகத்தை போயாச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம உடம்புல என்ன சிஸ்டர் ஒரு நடக்குங்கள கால்வலி பேசுற, எனக்கே கால்வலி தான். ஆமா, நேற்று போய் விளையாண்டுட்டு படி ஏறி வரேன், அந்த படி ஏறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு நான். அவ்வளோ வலி. வயசாக ஆக எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு போல்ட்டாக வருது. கடக்குன்னு ஏதோ சவுண்டெல்லாம் வருது. இப்போ யோசிக்கிறோம், எல்லாருக்கும் பலவீனம் தான், சோர்வு தான். ஆனாலும் இவ்வளோ பலவீனத்திலையும் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ வியாதி, இவ்வளோ எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கும் ஜீவன் இருக்குது. இது எதனால நினைக்கிறீங்க? என்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கு தெரியும். என்னை சுத்தி ஒரு வளையத்தை அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வளையம் தீங்கும் என்னை அணுகாமல் காத்து. அல்லேலூயா. தீங்கு நாட்களில் தன் கூடாரம் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து
கன்மலையின் மேல் உயர்த்து. அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். ஐயோ அது வந்துருச்சு, ஐயோ இங்க இது வந்துருச்சு, எது எங்க வேணா வரட்டும், அபிஷேகம் பண்ணவன் எதை குறிச்சும் பயப்பட மாட்டான், எதை குறிச்சும் கலங்க மாட்டான், எதை குறிச்சும் திகைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், ஸ்தோத்திரம், என்னை சுற்றிலும் ஒரு பரலோக படை உண்டு, என்னை சுற்றிலும் என்னை காக்க தேவன் தம்முடைய தூதர்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் காலங்கள் யார் கரத்துல இருக்குது? அவருடைய கரத்துல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் வேலை செய்யற ஓனர் கரத்துல இல்ல, நான் வச்சிருக்கிற பணத்துல இல்ல, நான் படிச்ச படிப்புல இல்ல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்த, எந்த சூழ்நிலையில நடத்த அவர் வல்லவராய். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைச்சாருன்னா எப்படி நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கு. இன்னைக்கு பூமிக்கு அடியில அண்டர் கிரவுண்ட் பண்ணி விவசாயம் பண்றதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அழிவு வரப்போது தெரிஞ்சு போச்சு. நிலாவுல இடம் வாங்கி அங்க போய் என்ன பண்றோம், அங்க இடத்த ஏதாவது வாங்கி போட்டு அங்க தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. பைபிள் சொல்லுது, நீ எங்க போனாலும் நீ தப்ப முடியாது, தேவன் தான் நம்மை தப்புவித்தார். இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இதுவரைக்கும் உங்களை காப்பாத்துனது யாருங்க? இந்த பக்கத்துல இருக்கிறாரா? இவர் தான். இவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஐயோ என் நிலைமை என்ன ஆகுன்னே தெரியாது. கர்த்தர் இல்லைன்னா அவர் தான் உங்களை கொண்டிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? கர்த்தர் இல்லைன்னா யார் தான் கொண்டிருப்பா? பிசாசுக்கு தேவை எது பக்கத்துல இருக்கிறோ அதை பயன்படுத்திக்குவான். ஆனா கர்த்தர் கூட இருந்ததுனாலதான் எதுவும் நம்மை தொடாதபடி தேவன் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தயவு செய்யும் போது எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், அது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார். சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா மாறணும்னா கர்த்தர் எனக்கு தயவு செய்யணும், கர்த்தர் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பரலோகத்தின் பாதுகாப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல இருக்கும். இயேசு எத்தனை முறை கொல்ல பார்த்தாங்க சொல்லுங்களேன்? இயேசு எத்தனை முறை கொல்ல பார்த்தாங்க? சிலுவையில அடிச்சாச்சு, இயேசு உயிர் போயிடுச்சா? கடைசி சொட்டு ரத்தம் போயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் போனாவே மயக்கம் வந்துடுது. ரத்தம் போக வேண்டாம், பார்த்தாவே மயக்கம் வந்துடுது. யாரோ அடிபட்டு எங்கேயோ கிடப்பாங்க, போய் பார்த்தோன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ரத்தம் போகவே வேண்டாம். ஆனா அவருக்கு எல்லா ரத்தமும் போயிடுச்சுங்க, 5.5 லிட்டர் ரத்தமும் போச்சு. ஆனா உயிர் போகல. உயிர் எதுல இருக்கு தெரியுமா? மெடிக்கல் சயின்ஸ் படி ரத்தத்துல இருக்கு. ரத்தம் நீங்க அளவுக்கு அதிகமா போயிட்டா செத்து போயிடுவாங்க மனுஷங்க. ஆனா இயேசு சாகலையே. என்ன ஏன் தெரியுமா? மேல அபிஷேகம் இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் உலர்ந்த எலும்புல இருந்து ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. நிழல்ல இருந்தும் அற்புதம் செய்யும். அல்லேலூயா. எலிசாவினுடைய மேல இருந்த அபிஷேகம் இறந்து போயாச்சு. எலிசா எலும்பு கூட ஆயாச்சு. இப்போ ஒருத்தர் கல்லறையில் அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. கொண்டு வரப்ப அங்க நிறைய யுத்த வீரர்களை பார்த்துட்டு பயந்து அந்த சரீரத்தை தூக்கி ஒரு குகையில போடுறான். எந்த குகைன்னு பார்த்தா எலிசாவை அடக்கம் பண்ண குகை. இந்த சரீரம் போய் நேரா எலிசாவுடைய எலும்பு மேல விழுந்துச்சு. இப்ப இவனுக்கு உயிர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஏன் தெரியுமா? அந்த எலும்பு அழைப்பை பெற்ற எலும்பு, அந்த எலும்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட எலும்பு. அந்த எலும்பு மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பேதுருவின் நிழலும் அற்புதம் செய்ய காரணம் என்ன? அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அவன் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் தாடியின் வழியா சரீரத்தையும் அவன் வஸ்திரத்தையும் நினைச்சது. அதனாலதான் நடந்து போகும்போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கர்த்தர் உங்க மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல, தெரியாது. ஆனா தெரிய வேண்டிய கண்ணுக்கு தெரியும். சொல்லுங்க, தெரிய வேண்டிய கண்ணுக்கு தெரியும். கர்த்தர் யாருக்கு காட்டணுமோ காட்டுவாரு. நமக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. என்னை பாதுகாக்க கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி
எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்ப பாருங்க, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதட்டினார். உடனே அமைதலாயிற்று. என்ன ஆயிடுச்சு? இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் என்ன குறிப்பு சொல்ல வரேன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பரலோகமும் பூமியும் கட்டுப்படும். என்னங்க? என்ன கட்டுப்படும்? பிள்ளைங்க அடங்கவே மாட்டுது. என்ன மாட்டுது? சொல்றத கேட்கறதே இல்லை. இப்ப பூச்சாண்டிலாம் போயிட்டாங்க. ஏய், ரொம்ப பிரச்சனை பண்ண பாஸ்டர் சொல்லிருங்க. பூச்சாண்டி போயாச்சு. இப்ப யார் வந்துட்டாரு? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பாஸ்டர் மேல ஒரு அபிஷேகம். பாஸ்டர் நான் சொன்னேன் கேட்கல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இங்க இருந்து எவ்வளவோ சொல்லிட்டேன், அதை கேட்காதால தனியா பேசும்போது கேட்க போகுது. தனியா வந்து சிலருக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், தனியா வந்து நான் என்னத்த அட்வைஸ் பண்றது? இங்க இருந்து கர்த்தர் பேசுறதுக்கே கீழ்ப்படியாதவங்க தனியா வந்து நான் பேசணும்னு கீழ்ப்படிய போறாங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு அதட்டினார், அப்பொழுது காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்றவன், அந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு சகலத்தையும் அடக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன சொன்னாருங்க? ஆண்டு கொள்ளுங்க. அப்படின்னா நீங்க டாமினேஷன் பண்ணுங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கீழே தான் அது. நீங்க அதை பார்த்து பயப்படாத, உன்னை பார்த்து அது பயப்படும். பாம்பு எப்ப தெரியுமா கடிக்கும்? தொந்தரவு பண்ணா கிடைக்குமா? அதுக்கு எப்போ உங்க மேல பயம் வருதோ அப்பதான் கிடைக்கும். பாம்பு எப்ப கடிக்கும்? என்ன ஏதாவது இவங்க பண்ண போறாங்கன்னு நினைச்சாதான் பாம்பு முதல்ல சீரும், சிக்னல் கொடுக்கும். அதை மீறி நம்ம கிட்ட போறோம் அப்படின்னா அப்பதான் கொத்த ஆரம்பிக்கும். பயத்துல தன்னை காத்துக்குள்ளதான் கொத்தும் பாம்பு. சிங்கம் புலியெல்லாம் இப்போ ஜூலியோ எங்கேயோ பார்க்குறீங்க, தூரத்தில் இருக்கும் போது அது மனுஷனை யாராவது பார்த்தா உடனே உரிமை ஒரு சவுண்டு கொடுக்கும். எதுக்கு தெரியுமா? என் கிட்ட வராத, கிட்ட வந்தேன்னா நான் தாக்க, அதுக்கு பயம் வந்துடும், இவன் ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த பயத்துக்கு மேலே தான் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் எதையும் அடக்குவதற்கான கிருபைகளை அபிஷேகம் பெற்றவனுடைய கரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதையும் அடக்கக்கூடிய கிருபையை கர்த்தரை நாவில கர்த்தர் வச்சிருக்கிறாரு, என் கரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் பர்மிஷன் கொடுக்காம எதுவுமே என்ன டாமினேஷன் பண்ணவோ ஓவர் கம் பண்ணவோ முடியாது. நான் பர்மிஷன் கொடுக்கணும். மரணம் இயேசுவை ஜெயிக்கவில்லை, இயேசு பர்மிஷன் கொடுத்தாரு, அப்பதான் மரணம் அவருக்கு வந்தது. அவர் சொன்னாரு, இதோ என் ஆவியும் இடத்துல ஒப்புவிக்கிறேன். இயேசு எப்ப சொன்னாரோ அப்பதான் ஜீவன் போச்சு. இந்த மரணம் பாருங்க, இயற்கை இது, இதை தடுக்கவே முடியாது. சில நேரம் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அதை சாக முடியாம போராடுவாங்க. அப்ப நம்ம இருக்கவே இருக்கிறாங்க ஊழியக்காரங்க, உடனே ஐயா வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. என்னங்க வாங்க ஒரு ஜெபம்? எதுக்கு தெரியுமா? ரொம்ப நேரமா இழுத்துட்டு இருக்குது. என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா முடிச்சு விடுங்கன்னு அர்த்தம். வாங்க, எதுக்கு இழுத்துக்கிட்டு? உடனே சொல்லுவாங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்து. பாட்டி என்ன ஆசைப்படுறதோ கொடுங்க, தாத்தா என்ன ஆசைப்படுறாரோ கொடுங்க, அவர் விருப்பப்படுறத செய்யுங்க. இப்போ அவர் ஒப்பு கொடுப்பார். சரி நான் போயிடுறேன், என்ன விட்டுருங்க. சில பிசாசெல்லாம் சொல்லுது இல்லையா, என்ன வேணும் உனக்கு, என்ன பண்ணா போவேன், அது சொல்லும். எனக்கு ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணியும் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். இன்னொன்று சொல்லும், நான் போக மாட்டேன், நான் இவளை உயிரை எடுக்காம என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இதெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுத்தாதான் என்ன பண்றது, எந்த ஒரு காரியமும் நடக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவைகளை ஆண்டு கொள்வீர்கள். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அதனாலதான் பிரதர் என் வீட்டுக்கார அப்படியே வரைச்ச வரையில நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு வார்த்தை மீற மாட்டார் பிரதர். ஆமா, நட்டுங்கிற ஆளு பிரதர். ஒய்ஃப்னா போதும், எங்க அது ஒய்ஃப்னு என்ன ஆயிடுது, இது விடவெடுத்து போயிடுறாரு சில பேர்லாம்.
முன்னாடிலாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாருக்கு மனைவி கண்டு பயம் இல்லை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையா சொல்லணும். மனைவி பார்த்து எனக்கு பயம் இல்லைங்க. என் மனைவி நான் சொன்ன என் கிழிச்ச ரோட்டை தாண்ட மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்காத பார்த்தா யாருமே கேட்குற மாதிரி இல்லையே. அதான் இப்போ என்ன பண்ணாங்களா, ரொம்ப மனுஷங்க அந்த ஆண்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்கன்னு அவங்களெல்லாம் ஒரு கூட்டத்தில், ஒரு பெரிய கூட்டமாக கூப்பிட்டு என்ன பண்ணாங்களா, ஒரு தேவதூதன் வந்து பேசினானா, இங்கே யாருக்கெல்லாம் மனைவி குறித்து பயம் இருக்குது? எல்லாரும் கையை தூக்குனாங்க. ஒருத்தர் தூக்கவே இல்லை. ஒன்று, ஏன் உனக்கு மனைவி கிட்ட பயம் இல்லையா? பயம் இருக்குங்க. போகும்போதே சொல்லி விட்டா, அங்கே போய் ஏதாவது கையை காலை தூக்குற வேலை வச்சிக்கினேன் அவ்வளோதான். அண்ணா இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுது? ஆமாம், கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா நம்ம அவர் சொன்னால் கேட்க மாட்டோம், சொல்கிற ஆள் சொன்னால் கேட்போம். பார்த்துருக்கீங்களா? இவர் சொன்னார் பழத்தை சாப்பிடாதுன்னாரு, சாப்பிடாமலாம் இருந்தோம். அந்த அம்மா வந்து சொல்லுது சாப்பிடுங்க, மரியாதைக்கு சாப்பிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சுதா இல்லையா? யார் சொன்னதை செஞ்சான்? கர்த்தர் சொன்னதை செஞ்சானா மனைவி செஞ்சான்? ஆனால் அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் சொல்கிறத உங்கள் மனைவி செய்யும். பிரதர், உடனே 10 நாள் உபவாசம். உடனே என்ன பண்ணணும்? இப்போ அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? எதுக்காக அபிஷேகம் கிடைக்குதோ இல்லையோ, என் மனைவியை ஒரு என்ன பண்ணணும், அப்படி நிறுத்துறதுக்காக ஒரு அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. வருங்கால வாலிப பிள்ளைகளே, ஆமாம், நீங்கள் எல்லாம் போய் இப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அபிஷேகம் பெற்றுட்டு தான் கல்யாணமே பண்ணுவோம் ஆண்டவரே. சரி, என்னங்க சொல்றீங்க பாருங்க, உற்சாகமாக தலையாட்டுறாரு. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப அது நம்ம பிசாசு கூட பயப்படுறது இல்லையா? என்னமோ அந்த சத்தத்தை கேட்டாவே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, பேருக்கு என்ன ஆயிடுது ஒரு மாதிரி. ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் காற்று நிற்குதுங்க. அவர் சொன்னார் அடுத்த நிமிஷம் காற்று என்ன பண்ணுச்சு? நமது கடல் அமைங்கிடுச்சு. அவன் பார்க்குறான், என்னடா இவரு ஒரு வார்த்தை தானே சொன்னார், எப்படி சைலண்ட் ஆச்சு? ஆகும், ஏன்னா அவன் மேலே இருக்கிறது விஷயம். அல்லேலூயா. நீ சொன்ன பிசாசே உன் முன்னாடி நில்லுன்னா நிற்பான், உட்காருன்னா உட்காருப்பான். அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒரு முறை கேரளாவில் ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சபையில் ஒரு பாஸ்டர்கிட்ட பிசாசு வரட்டா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பிசாசு என்ன பண்ணா, இவர் ரொம்ப நேரமாக போன்றாரு, அதுவும் போகல, என்னென்னமோ வித்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்குது. கடைசியில் இவர் டைம் ஆகிடுச்சு, கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணார், இவர் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய கொம்பு ஒன்று எடுத்து அது கையில் இப்படி பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டாரான். பிடிச்சிக்கிச்சான். பிடிச்சிக்கிட்டே எப்படி சொன்னா, நான் வர்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், நீ எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவர் போய் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வராரு, பொறுமையாக ஆட்டோ பிடிச்சி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வராரு. முட்டியில 4 மணி நேரமாக குச்சி இப்படி பிடிச்சி நிற்குது. ஏன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நம்ம பசங்க செய்வாங்களாங்க, அதை வர வரைக்கும் அமைதி எங்கே உட்காருன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அப்படி கதவை அங்கே போட்டணுன்னா இங்கே வேற சவுண்டு கேட்கும், டம்மல் டிமில்னு. ஆனால் அங்கே பிசாசு என்ன பண்ணுது, பிடிச்சி நிற்கிது 4 மணி நேரமாக. காரணம் என்ன தெரியுமா? அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அதை அடக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையில் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அதுக்கு தான் அபிஷேகம் தேவை. ஸ்தோத்திரம். இங்கே சுற்றில யார் வேணா என்ன வேணா விரோதமாக எழும்பட்டும், பேசட்டும், ஆனால் அவை ஒன்றும் என்ன பண்ணாது. அது என் ஊழியக்காரரின் சுதந்திரம். உனக்கு விரோதமாய் வாய்க்கும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதை நம்ம விசுவாசிக்கணும், இன்றைக்கு அதை நம்பணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, இன்னும் பல குறிப்புகள் இருக்கு. நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், 22, 23 வாசிங்க. எபேசியர் 4, 22, 23. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா அவனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய சிந்தை மாறும், அவனுடைய இருதயம் எண்ணங்கள் மாறும், அவன் வேறு மனுஷனாய் மாறும். சொல்லுங்க. ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், அதனால இந்த ஒரு பாவத்தை என்னால விடவே முடியல. எப்ப தெரியுமா அந்த விட முடியும்? தேவனுடைய அபிஷேகம் எப்ப உங்க மேல வருதோ அப்பொழுது அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்க மேல வரும். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஒரு கன்னிகை கர்ப்பவதையாகி, இது எப்படிங்க சாத்தியம்? ஒரே ஒரு பெண் மட்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சாத்தியமா? கிடையாது. ஆனா அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், கர்த்தருடைய பலன் உண்மையில வரும், உன்னை அது தகுதிப்படுத்தும், உன்னை அது பலப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த பிரச்சனையை என்னால விட முடியல. ஸ்தோத்திரம். அதை விடுவதற்கு தேவனுடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்தும். ஒரு காலத்துல ஸ்தோத்திரம், இன்னைக்கு நிறைய பேரு குடி பிரச்சனையில மாட்டி இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, எவ்வளவோ பிரச்சனைகள். ஸ்தோத்திரம். வருஷம் ஜனவரி மாசம் 31ஆம் தேதி வந்தா முதல் ரெசல்யூஷன் எடுக்கிறது யாருன்னா இவங்க தான். இதோ இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஒரு 10 நாள் கூட தாண்டாது. நாங்கள் குடிச்சிட்டு தான் இருந்தோம், எத்தனையோ முறை எடுத்து தோத்து போனவங்க தான். ஆனா இன்றைக்கு அதை விட்டு வெறுத்து அதை பார்க்கும் பொழுது அருவருக்கிற அந்த எண்ணத்தை பலத்தை எதை கொடுத்தது தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள அதை உண்டாகும். அல்லேலூயா. சிலருக்கு கெட்ட சிந்தைகள், தவறான காரியங்களை எப்ப பார்த்தாலும் சிந்திச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை ஓவர் கம் பண்ண முடியல, கடந்து போக முடியல. ஆனா அதை போறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றால் அதை ஜெயிப்பதற்கு உங்கள் சிந்தையை அவர் சுத்திகரிப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்க பாத்திரத்தை நிரம்ப ஆரம்பிக்கும். தேவையில்லாத குப்பையெல்லாம் அதை வெளியே தூக்கி போட்டுரும். அவர் தம்முடைய ஆவியினால உங்க உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவையில்லாத எண்ணங்கள், பயங்கள் உங்களை விட்டு வெளியே போயிடும், குழப்பங்கள் வெளியே போயிடும், எதிர்காலத்தை குறிச்ச கேள்விகள் வெளியே போயிடும். நீங்க தைரியமா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய பலன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். பெறாதவர்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நேரத்துல தம்முடைய பலத்தை